ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கில்லி கிரிஷ். அட்சய திருதியை அப்படிங்கிறது சித்திரை மாத அமாவாசைக்கு அடுத்து வளர்பிறையில் 3ஆம் நாள் வர்றதான் அட்சய திருதியை. இந்த நாளில் தான் பரசுராமர் பிறந்தார் அப்படின்னும், திரௌபதிக்கு அள்ள அள்ள குறையாத அட்சய பாத்திரத்தை கிருஷ்ணர் கொடுத்தார் அப்படின்னும், மணிமேகலைக்கு அட்சய பாத்திரம் கிடைத்த நாள் அப்படின்னும் சொல்லப்படுது. அதனால் இந்த நாளில் நல்ல விஷயங்களை நாம் செய்ய நன்மைகள் மேலும் மேலும் பெருகும். தங்கம் வாங்குங்க அப்படின்னு விளம்பரங்களில் சொல்லப்படுறதெல்லாம் இப்போ அண்மை காலமாக உண்டாக்கப்பட்ட விஷயங்கள் தான். தங்கம், வெள்ளி போன்றவற்றை வாங்க முடியாதவங்க கல் உப்பு, மஞ்சள், குங்குமம், கல்கண்டு, வெற்றிலை பாக்கு, பச்சரிசி, தேன், ஜீனி இவைகளில் எதையாவது வாங்கலாம். அன்னதானம், வஸ்திரதானம் போன்றவைகளை இந்த நாளில் செய்கிறதுனால நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும். வாங்க இப்போ ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசிக்கான இன்றைய பலன்களை பார்க்கலாம். முகேஷ் அம்பானி மேஷ ராசியில் தான் பிறந்திருக்கிறாரு. உங்களிடம் இருக்கும் மனச்சோர்வு நீங்கும். உற்சாகமாக புது முயற்சிகளில் இறங்குவீர்கள். குழப்பம் நீங்கி கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் கூடும். வீடு, மனை விற்பது வாங்குவது லாபகரமாக முடியும். ரிஷபம், வங்கியில் அடமானம் வைத்த பொருட்களை மீட்பீர்கள். மனைவி வழி உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை கூடும். வியாபாரத்தில் புது வழிமுறைகளை கையாளுவீர்கள். அலுவலகத்தில் நிம்மதி பிறக்கும். மிதுனம், அவசர முடிவுகள் எடுக்காமல் இருப்பது நல்லது. குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவர் குறை கூறிக்கொண்டிருக்க வேண்டாம். பிள்ளைகளின் படிப்பு தொடர்பாக அலைச்சல் இருக்கும். வாகனம் செலவு வைக்கும். கடகம், பழைய சம்பவங்கள் மகிழ்ச்சி தரும். அரசால் அனுகூலம் உண்டு. வீண் விவாதங்களை தவிர்க்கவும். வழக்குகளில் நல்ல தீர்ப்பு கிடைக்கும். சில வேலைகள் இழுபறியாகி முடியும். புதிய வாகனம் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சிம்மம், கல்வி தகுதியை அதிகப்படுத்தி கொள்வீர்கள். அறிஞர்களின் நட்பு கிடைக்கும். குழப்பங்கள் நீங்கி குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும். சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். சிலருக்கு பெரிய பொறுப்புகள் கிடைக்கும். கன்னி, குடும்பத்தில் திருமண பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டு. தாய் வழி உறவினர்களுடன் இருந்து வந்த மனத்தாங்கல் நீங்கும். அடிக்கடி பழுதான வாகனம் சரியாகும். துலாம், முகப்பொலிவு கூடும். கணவன் மனைவிக்குள் இருந்த மனஸ்தாபம் நீங்கும். கலைப்பொருட்கள் வந்து சேரும். கடனாக கொடுத்த பணத்தை வசூலிப்பீர்கள். எதிர்பார்த்த இடத்திலிருந்து தக்க சமயத்தில் உதவிகள் கிடைக்கும். விருச்சிகம், புது முயற்சிக்கு குடும்பத்தினர் ஆதரவாக இருப்பர். யாருக்கும் உத்தரவாதம் தர வேண்டாம். தந்தை வழி உறவினர்களால் நிம்மதி உண்டாகும். எதிர்பாராமல் பணம் கிடைத்து கடன் பிரச்சனைகள் தீரும். தனுசு, பிள்ளைகள் படிப்பு விஷயமாக அலைய வேண்டியது இருக்கும். முன்கோபத்தை தவிர்த்து உணர்ச்சி வசப்படாமல் அறிவுபூர்வமாக முடிவெடுப்பது நல்லது. அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து போகவும். மகரம், வெளியூரிலிருந்து உறவினர்கள் நண்பர்கள் வருகை தருவர். பண வரவால் சேமிப்பு அதிகரிக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை குடும்பத்தினருடன் நிறைவேற்றுவீர்கள். பழைய சிக்கல்கள் விலகும். கும்பம், பொது விவாதங்களில் வெற்றி பெறுவீர்கள். வியாபாரத்தில் நல்ல லாபம் உண்டு. மன இறுக்கம் நீங்கும். பழைய வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும். முக்கிய பிரமுகர்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும். மீனம், குடும்பத்தினரால் மன நிம்மதி கிட்டும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வெளிவட்டாரத்தில் புதியவர்களின் நட்பு கிடைக்கும். அலுவலகத்தில் இழுபறியான வேலைகளை எளிதாக முடிப்பீர்கள். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகள். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும்.